ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் எங்கே அப்படின்னா, வள்ளியூரில் இருக்கக்கூடிய நேரு நர்சிங் காலேஜ் அங்கே தான் இன்றைக்கி ஒரு விழா நடக்குது. அங்கே வந்து என் பெரிய பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. அதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி காலையில் 8:30க்கே எங்கள் ஊர்லேருந்து ஒரே பஸ் வள்ளியூருக்கு இருக்குது. அந்த பஸ்ஸில் அறக்க பறக்க கிளம்பி பஸ்ஸை கரெக்டாக பிடிச்சி கிளம்பியாச்சு. இப்போது வந்து அங்கே கரெக்டாக போய் சேரையும் 10 மணி ஆகிட்டு, போகும்போதே கொஞ்சம் லேட் ஆகுனது போல் இருந்தாலும் கரெக்டாக அந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போயிட்டோம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி தான் அந்த விழா வந்து நடந்தது. அதாவது நேற்று. நான் வந்து இன்றைக்கி புதன்கிழமை தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் நான் இதை வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விழாக்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. மற்ற காலேஜில் எல்லாமே கொஞ்சம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி காலேஜில் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படிங்கிறதுனால நான் அந்த வீடியோ வந்து உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 10 மணிக்கெல்லாம் காலேஜுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ காலேஜில் மாடியில் நிற்கும். இது வந்து காலேஜோட வராண்டா இப்படி தான் இருக்கும். இது வந்து காலேஜ் படிக்கிற கிளாஸ் ரூம் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. இதை சுற்றியும் காலேஜ் ரூம் தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து இப்போ பிள்ளைங்க தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டல் இருக்குது. இப்போ வந்து குரூப்பாக எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன விழா அப்படின்னா, முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு லேம்ப் லைட்டிங் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க. இவங்க வந்து மெழுகுவர்த்தி ஏந்தி கொஞ்சம் உறுதிமொழியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கில் அவங்க வந்து பழகிறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்காக இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதுவும் நம்ம மதர் தெரேசா இருக்காங்களா, அவங்களோட ஞாபகமாக நடத்தக்கூடியது தான் இந்த நிகழ்ச்சி. அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வீட்டுக்கு 3-4 பேர் ஃபேமிலியாகவே நிறைய பேர் தூரத்துலலாம் இருந்து கார் வந்து புக் பண்ணி கூட வந்தவங்களும் இருந்தாங்க. நான் கேரளாவில் உள்ள பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த காலேஜ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து லீவ் டைமில் வந்து அடிக்கடி வருவேன். இந்த மாதிரி விழா வந்து இப்போ ஒரு 4 வருஷம் படிக்கும் அப்படின்னா, முதலாவது வருஷத்தில் தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்துவாங்களாம். அதனால் வீட்டில் இருந்து கண்டிப்பாக ஆட்கள் வர சொல்லுங்கள், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டோம். இப்போ வந்து முன்ன வராண்டாவில் இருந்து பிள்ளைங்க எல்லாருமே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. குரூப் ஃபோட்டோ எடுக்காங்க. நாங்கள் வந்து லீவில் வரும்போது இந்த இடத்துல தான் இருந்து உட்காந்து பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு வருவோம். இதுக்கப்புறமா நாங்கள் வந்து மாடியில் விழா நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்து போய் உட்காந்துட்டோம். அங்கே அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விழா நடக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிகப்பு கம்பளம் வந்து விரிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்து, மேடையும் நல்லா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. விழா மேடையில் மதர் தெரேசாவை நினைவுபடுத்த வகையில் ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் உட்காந்துருந்த நேரத்தில் ஸ்நாக்ஸு, டீ எல்லாமே கொடுத்தாங்க. நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. காலேஜில் டீச்சர்ஸு, முதல்வர் எல்லாருமே வந்து வரிசையாக வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள அடுத்து முதலாம் ஆண்டு மாணவிகள் வந்து வரிசையாக வந்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்து, அவங்களோட அந்த ஒயிட் கோட்டும், அவங்க வந்து அந்த கோட்டில் ஒரு ரோஜா பூ குத்திருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்து, அவங்கள வரவேற்கிறதுக்காக அது முந்தின மாணவிகள் வந்து சூப்பராக சேரீ எல்லாம் கட்டிட்டு மலர் தூவி அவங்களுக்கு பூங்கொத்து எல்லாம் கொடுத்து அழகாக அருமையாக வரவேற்றாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. குத்து விளக்கு ஏற்றி விழாவை சிறப்பாக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மாணவிகளோட நடனம், வரவேற்புரை எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா அருமையாக பேசுனாங்க எல்லாருமே. நம்ம இது வரைக்கும் காலேஜ் விசேஷத்துக்கெல்லாம் போனதில்லை. அதனால் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் லேட்டாக போனனால பின்னாடி தான் இடம் கிடச்சிருந்தது. அதனால் வந்து வீடியோஸ் வந்து ரொம்ப தெளிவாக எடுக்க முடியலை. டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லேம்ப் லைட்டிங் நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்க. 2 டாக்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அவங்க அந்த குத்து விளக்கில் இருந்து மெழுகுவர்த்தியால் தீபத்தை ஏற்றி
ஒவ்வொரு மாணவிகளையும் வரிசையாக வர வச்சு அவங்க கையில் மெழுகுவர்த்தி ஏற்றி கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மேடையில் நிற்கிற ஒரு மாணவியை பாருங்கள், அப்படியே மதர் தெரேசா போலவே ட்ரெஸ் எல்லாம் போட்டு கையில் ஒரு லைட் வச்சுட்டு அப்படியே தான் நின்னாங்க. நிகழ்ச்சி வந்து இந்த லேம்ப் லைட்டிங் ஆரம்பித்து முடிக்கிறது வரைக்கும் அவங்க அதே பொசிஷனில் நின்னாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து ஒவ்வொரு மாணவியாக வரிசையாக வந்து வந்து அந்த மெழுகுவர்த்தியில் தீபத்தை எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டேஜை விட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா மாணவிகளுமே வர்றது வரைக்கும் பொறுமையாக தான் நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா மாணவிகளுமே அந்த மெழுகுவர்த்தியை கையில் வச்சுட்டு வந்து சூப்பராக பாடலெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா அவங்க படித்தது வந்து ஆங்கில பாடல் தான். தமிழில் படிச்சிருந்தா ஒரு வேளை இன்னும் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா மதர் தெரேசாவை ஞாபகப்படுத்தி உறுதிமொழி எல்லாமே எடுத்தாங்க. நமக்கு வந்து ஒரு செவிலியர் அப்படின்னாலே முதல்ல ஞாபகத்து வர்றது வந்து மதர் தெரேசா தான். அவங்க ஞாபகமாக தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தினதுக்கப்புறம் தான் இவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த படிக்கிறதுக்காகவே கூட்டிகிட்டு போவாங்களாம். அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சூப்பராக நிகழ்ச்சி எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா குரூப்பாக ஃபோட்டோ எல்லாமே சூப்பராக எடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு ஃபேமிலியாகவும் அவங்கவுங்க பிள்ளைங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அங்கே வந்து ஆள் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவும் நாங்கள் வந்து எடுத்தோம். இந்த குரூப் ஃபோட்டோவில் வந்து பிள்ளைங்க கையில் மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு அங்கே வேலை பார்க்குற டீச்சர்ஸு அப்புறம் காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த குரூப் ஃபோட்டோ இருந்தது. மதர் தெரேசாவோட ஃபோட்டோ சென்டரில் இருக்குது பாருங்கள். அது மேடை எல்லாமே டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அதுக்கப்புறமா பிள்ளைங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மதிய சாப்பாடு வந்து அங்கேயே ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நாங்கள் அங்கங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புனோம். அங்கே எடுத்த ஃபோட்டோக்கள் நிறைய நான் இது கூடலாம் சேர்த்துருக்கேன். அதே நீங்கள் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வேறு அங்கே பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வந்து பேசும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்னோட டெய்லரிங் சேனல் வந்து நிறைய பெண்கள் பார்த்துட்ருக்காங்க. இது வந்து குக்கிங் சேனல், இன்னொரு டெய்லரிங் சேனல் வந்து இருக்குது. அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்துட்டு இருக்கவங்க வந்து இவங்க தான் அப்படிங்கிறது இப்போ காலேஜுக்கு போனதுக்கப்புறமா என் பொண்ணு மூலமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுமே என்ன கண்டா பேசுவாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைங்கள நம்ம வந்து படிக்க வைக்கிறதோட பிள்ளைங்களும் நமக்கு வந்து ஒரு உதவியாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு பெற்றோர்களோட கனவுமே நம்மளை விட நம்ம பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும், நல்லா பெரிய ஆளாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும்.
இன்னுமே ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. நிறைய பேர் நினைக்காங்க, பொம்பளை பிள்ளைங்கள எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த படிப்பு எதுக்கு படிக்க வைக்கணும்? அப்படி கூட ஒரு சில நேரங்கள்ல பேசுகிறாங்க. கண்டிப்பா அந்த மாரி யோசிக்கவே செய்யாதீங்க. ஏன்னா, இந்த காலேஜ் வந்து நடத்துறதுமே ஒரு பெண் தான். அவங்க ரொம்ப திறமையா நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நர்ஸ் அப்படிங்கிற படிப்ப படிக்கிறது ஒரு சின்ன விஷயமே இல்ல. அதுக்குள்ள போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபேமிலியாவே உணர்ந்துக்க முடியும். இப்ப நம்ம பிள்ளைங்க வந்து படிக்கும்போது தான் அதில உள்ள கஷ்டம் எல்லாமே தெரியும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல நம்ம நல்லா அவங்ககிட்ட பேசுவோம். ஒரு சில நேரங்கள்ல கோவப்பட்டு பேசுறதும் இருக்கும். ஆனா நமக்குன்னு வரும்போது தான் அதில உள்ள கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். இனிமேயாவது நம்ம வந்து அவங்கவங்களுக்கு உள்ள மரியாதை குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துல தான் தெரியுது. இந்த விழாக்கள்ல நடந்த நெறைய ஃபோட்டோக்கள் வந்து நமக்கு குரூப்ல சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே நான் இதில வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாரி ஒரு விழா காலேஜில நடத்துவாங்களா அப்படிங்கிறதே வந்து வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. ரொம்ப நிகழ்ச்சி சூப்பரா நடந்து முடிஞ்சது. இதே போல நெறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சி பத்தி தெரியாமயும் இருக்கலாம். நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் குடுத்துட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.